கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் லேவியராகமம் 26 அதிகாரம் 6 தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்து கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. கடந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்தின் முதல் நாளைக்கான கிருபை செய்தபடியால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் லேவியராகமம் 26 அதிகாரம் 6 தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்து கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை என்பது. தேசத்தை குறித்த அநேக வேத வசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. நான் தங்கி வாழ்கிற இடம் சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால் அங்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஆதி மனிதனை ஏதேனில் குடியேற்றும் போது ஆதியாகமம் 2 அதிகாரம் 8-14 வரை உள்ள வசனங்களில் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று என்பதாக ஆதி மனிதன் பற்றாக்குறையின்றி சமாதானத்தோடு வாழ்வதற்குரிய எல்லா வசதிகளையும் ஏதேனில் வைத்து அவனை அங்கு குடியேற்றினார். கர்த்தர் தேசத்தை இப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினார். நம்முடைய கர்த்தரின் நாமம் சமாதான கர்த்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நற்செய்தி அறிவித்த தூதர்கள் லூக்கா 2 அதிகாரம் 14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கிறிஸ்து பிறப்பின் மூலம் பூமியின் மேல் சமாதானம் உண்டாகும் என்று தூதர்கள் வாழ்த்தினார்கள். மீகா 5:5 இயேசு கிறிஸ்துவை குறித்து இவரே சமாதான காரணர் என்று எழுதப்பட்டுள்ளது. யோபு 25:2 அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று நம் கர்த்தர் நாமம் சமாதானத்தை உண்டாக்குபவர் என்று எழுதப்பட்டுள்ளது. ஏசாயா 53:5 படி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை சிலுவையின் மேல் அவர் மேல் விழுந்தது. இந்த கடைசி காலத்தில் சத்துருவாகிய பிசாசானவன் கர்த்தரை தேடும் அவருடைய பிள்ளைகள் வாழும் தேசங்களில், குடும்பங்களில், அவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில், அவர்கள் தொழில் வருமான வேலைகளில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து சமாதானத்தை இழக்க செய்கிறான். லேவியராகமம் 26:6 தேசத்தில் சமாதானத்தை இழக்க செய்யும் 3 காரியங்களை கர்த்தர் விளக்கி தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். முதலாவது, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். தத்தளிப்பு என்பது ஒரு கொந்தளிப்பு, பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. பயப்படாதே என்ற வார்த்தை வேதத்தில் 365 முறை எழுதப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு நாளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். பயப்படும் சூழ்நிலைகள் குடும்பங்களில், தேசங்களில் கொந்தளிப்பாக வரும்போது சமாதானத்தோடு படுத்துக்கொள்ள முடியாது, நித்திரை வராது. நியாயாதிபதிகள் 6:2 மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளுள்ள கெவிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். தொடர்ந்து வந்த சத்துருக்களின் தாக்குதலால் இஸ்ரவேலர் பயந்து தங்கள் குடியிருக்கும் இடங்களையும் கூடாரங்களையும் விட்டு வெளியேறி கெவிகளில் பல வருடங்கள் வாழ்ந்தார்கள். பயம் மனிதர்களை தாக்கும் போது சமாதானம் எடுபட்டு போய் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பராக்கிரமசாலிகளாக மாற்றி எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து சமாதானத்தை நதியைப் போல பாய செய்கிறார்.
அடுத்ததாக துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் என்று சமாதானத்தை கெடுக்கிற துஷ்ட மிருகங்களை நம்முடைய எல்லைகளை விட்டு, தேசங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, தொழிலை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா! அநேக மிருகங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவற்றில் சில சத்துருவாகிய பிசாசை குறிக்கிறது. கர்த்தர் உருவாக்கி ஏதேனில் நுழைந்த சர்வம் மனிதனை வஞ்சித்தது. சங்கீதம் 91:13 சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சொல்லப்பட்ட சிங்கமும் பாலசிங்கமும் பாம்பும் வீரியன் பாம்பும் வலு சர்ப்பமும் நிஜ மிருகங்கள் அல்ல, பிசாசின் உருவங்கள். ஏனென்றால் இந்த நிஜ மிருகங்களை நாம் மிதிக்க முடியாது. துஷ்ட மிருகங்களான சத்ருவை இந்த மாதத்தில் கர்த்தர் நம் எல்லைகளை விட்டு ஒழிய பண்ணி சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அடுத்ததாக நீதிமொழிகள் 24:8 படி தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். நியாயத்தை நடப்பிக்காத மனிதர்கள் துஷ்டர்கள் என்று நீதிமொழிகள் 28:5 துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 3:25 சடிதியான தீயிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி குடும்பத்தில், தேசங்களில் அழிவையும் பாழ்கடிப்பையும் கொண்டு வரும் மனிதர்கள் துஷ்டர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநியாயம் செய்கிற அழிவை உண்டாக்குகிற துஷ்டர்களை கர்த்தர் நம் எல்லைகளை விட்டு இந்த மாதத்தில் கர்த்தர் ஒழிய பண்ணுவார். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் நாகும் 1:15 துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்பது. ஆமேன். கடைசியாக கர்த்தர் நம் எல்லைகளில் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை என்று இந்த நாளில் வாக்குத்தத்தம் செய்கிறார். பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கும் வார்த்தையாக இருக்கிறது. யுத்தத்தில் பட்டயங்கள் பிரயோசிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களில் நிலைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் உண்டு. ஆனால் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு பராக்கிரமசாலியாக ஜெபத்தில் நாம் எழும்பும்போது கர்த்தர் நமக்காக தம்முடைய வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவார். அடுத்ததாக சத்ரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தத்தில் பயன்படுத்தும் ஆயுதங்களில் ஒன்று வார்த்தைகள். அது ஒரு பட்டயம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. தாவீதுக்கு விரோதமாக வந்த மனிதர்கள் பேசிய வார்த்தைகளை குறித்து தாவீது சங்கீதம் 55 அதிகாரம் 21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணியைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவிட பட்டயங்கள் என்று தாவீது குறிப்பிடுகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் மனித வார்த்தையாகிய பட்டங்கள், சத்துருவாகிய பிசாசின் பட்டயங்கள் நம் எல்லைகளில் உலாவுவதில்லை என்று இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சங்கீதம் 147:14 அவர் உன் எல்லைகளை சமாதான உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய எல்லைகளில் நமக்கு விரோதமாக, நம்முடையவர்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா பட்டயங்களையும் யுத்தங்களையும் முடிய செய்து நம் எல்லைகளை சமாதான உள்ளவைகளாக்கி தேவைகளை எல்லாம் சந்தித்து உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குகிறார், அவருக்கு சாட்சியாக நிறுத்துகிறார். ஆமேன். ஜெபிப்போம். சமாதானக்காரனரான இயேசுவே, சிலுவையில் எங்களுக்காக பலியாகி சமாதானத்தை உண்டு பண்ணினபடியா ஸ்தோத்திரம். சிலுவையில் ஜெயம் பெற்ற கிறிஸ்துவே, இதுவரைக்கும் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மாற்றி சமாதானத்தை கட்டளையிடப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எங்கள் எல்லைகளில் போர் செய்கிற எல்லா துஷ்ட மிருகங்களையும் பட்டயங்களையும் ஒழிய பண்ணி இந்த மாதத்தை சமாதானத்தினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.